என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி பேசுறார் பாருங்க. நீ யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்க மாட்டேன், நீ பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுற மாதிரி நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன். உன் வாழ்க்கையை குறித்து நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன், சில நேரங்கள் அது உனக்கு தெரியலனாலும் நீ அந்த பாதையில் நட அப்படின்றாரு. இந்த எம்ப்ராய்டிங் போடுறவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்க அப்படியே போட்டே இருப்பாங்க. அதில் அந்த எம்ப்ராய்டிங்கில் என்ன வரணும் நம்மளுக்கு போடுறவங்க பக்கத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தெரியும் என்ன போட்டிருக்கோன்னு தெரியும். அந்த எம்ப்ராய்டிங்கில் கடைசியாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிக்சர் வரும். கோலம் போடும்போது அந்த புள்ளியை வைக்கிறாங்க, நீங்கள் மாடியிலேருந்து பார்க்குறீங்கன்னு வைங்களேன், என்ன புள்ளியை வச்சுட்ருக்காங்க, இந்த கோடனா இங்கே போகுது, இந்த கோடனா இங்கே போகுது, இந்த கோடனா இங்கே போகுது, தெரியவே தெரியாது. ஆனால் அந்த கோலத்தை முடிக்கும் போது தான் தெரியும், ஆஹா இவ்வளோ பெரிய ஒரு பிக்சரை, ஒரு வரைபடத்தை மனசில் வச்சு தான் இவங்க செயல்பட்டுருக்காங்க அப்படின்றது முடிவில் தான் நம்மளுக்கு தெரியும். அதனால் அந்த கோடு என்னையே இங்கே கூப்பிட்டு போகிற, என்னையே இங்கே கூப்பிட்டு போகிற, என்னையே இங்கே இழுத்துட்டு போகிற அப்படின்னு கேட்டுருந்துச்சுன்னா வேலைக்கு ஆகுமா? ஆகாது. அந்த கோடுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, என்னை எங்கே எழுதிட்டு போனாலும் என்னை சரியான ஒரு நோக்கத்துக்காக, ஒரு வரைபடத்துக்காக தான் என்னை தயார்படுத்துகிறாங்க அப்படின்னு. அதுபோல தான் நாம் சில வேலைகளில் தேவன் எதெல்லாம் நம்ம பார்வையில் அனுமதிக்கிறாரோ, எங்கெங்கெல்லாம் இழுக்கிறாரோ, அங்கே ஆபிரகாமை போல நம்ம செயல்படும் பொழுது முடிவில் அதனுடைய மகிமை எப்படி இருக்குன்னா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அவர் கரத்தில் நம்ம இருக்கிறோம். தாவீது சொல்கிறான், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் காலம் நேரம் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் கரத்தில் வச்சுருக்கீங்க, நான் அதை நம்புகிறேன், நீங்கள் அதை நல்லபடியாக அதை செயல்படுத்தி முடிப்பீங்கன்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா என் நினைவும் உங்கள் நினைவும் ஒரே மாதிரி கிடையாது, நான் யோசிக்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறது இல்லை. மாறாக 9வது வசனம், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது.